சீமான் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் பத்தி புரிதலோட இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அரசியல் பேசுறாங்க, அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க. ஆனா அது என்ன மாதிரியான புரிதல் அப்படின்னா, அண்ணன் சீமான் அண்ணன் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட். சரிங்களா? சீமான் அண்ணன் சொல்றது எல்லாத்தையும் நிகழ்காலத்துல, அதாவது இந்த காலத்துல பண்ண முடியும். அது ஒரு பாசிபிளான ஒரு விஷயம். உண்மையிலேயே சீமான் அண்ணன் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னு கேட்டா, பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தலைவரை வந்து எல்லாருக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற பேரை சொன்னா இளைஞர் எல்லாருக்கும் தெரியறது மாதிரி கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஆனா பிரபாகரன் என்ன செஞ்சாரு, அவர் என்ன மாதிரி ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே கொண்டு போய் சேர்த்தது இல்லை. அதுதான் உண்மை. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தேன். கார்ல் மார்க்ஸ், பிடல் கேஸ்ட்ரோ எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி அவங்களுடைய படம் எல்லாத்தையும் தெரியும். நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம், நிறைய பேர் பைக்ல போட்டு சுத்துவாங்க. அது மாதிரி பிரபாகரனையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஆனா சீமான் அந்த இடத்துல இல்லாட்டாலும் இது ஒரு காலத்தின் கட்டாயம், வேற ஒருத்தர் சீமானுடைய இடத்துல இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பக்கம் திரும்பியிருக்காங்க. சினிமா துறையை சார்ந்து இருந்த ரசிகர்களாக இருந்தவங்க அரசியல் துறையை சார்ந்து திரும்பியிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட இளைஞர்களை நம்ம அரசியல் படுத்தணும், சரியான புரிதலோட. சீமான் அண்ணன் செஞ்ச அதே தவிர விஜய் அவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அரசியல் அப்படின்னா மக்களுக்கானதாக, எல்லாருக்குமானதாக, சரிசமமா, சாதிய பாகுபாடும் இல்லாமல் சரியான புரிதலோட தமிழ்நாட்டை முன்னேற்றி செல்லக்கூடிய சிந்தனைகள், பகுத்தறிவு, சமத்துவம், இப்படி ஏதோ ஒரு கொள்கை சார்ந்து மக்களை வந்து வழி நடத்தணும். தங்களுடைய முகம் சார்ந்து, வீர வசனங்கள் சார்ந்து, பழமைத்துவம் அது சார்ந்து, எங்கள் பண்பாடு பாரம்பரியம் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதை எதை எடுத்துக்கிறணும், எதை எடுத்துக்கிற கூடாது, பிரபாகரன் எப்படிப்பட்ட தலைவர், பெரியார் எப்படிப்பட்ட தலைவர், இல்ல அவர் மோசமான தலைவர்னா மோசமான தலைவர் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொண்டு போகணும்ல. இது வரைக்கும் பெரியாரை வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் என்னைக்காவது பிரபாகரன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட தலைவர்னு சொல்லணும்ல. பிரபாகரன் இடத்துக்கு நான் போனேன், எனக்கு கறி சமைச்சு கொடுத்தாங்க, எனக்கு துப்பாக்கி சுட கத்து கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சுட்டுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அங்கே எனக்கு என்னெல்லாம் வழங்கப்பட்டுச்சு, எனக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு, பிரபாகரனுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியுமா? நாம் தமிழருடைய கட்சியினுடைய கொள்கை தெரியும். ஏன்னா ஒரு வீடியோல வந்து அண்ணனுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு பேசிட்டேன். அவங்க மேல வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அண்ணனுக்கு கொள்கை இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரபாகரனுடைய கொள்கை என்ன அதுவாச்சும் தெரியுமா? சரிங்களா? இதை வந்து அவர் வந்து சொல்லணும். ஒவ்வொரு மேடையிலையும் பிரபாகரன் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இதுதான் அவருடைய கொள்கை, பெமினிசம், சமத்துவம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வந்து அடிச்சு விடணும்ல. அந்த மாதிரி எதுவுமே அடிச்சு விடல. சரி, இப்போ அந்த விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ் சீமான் பின்னாடி போனதை காட்டிலும் நிறைய பேர், நான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் யூடியூப்ல வந்து ரீல்ஸ், அந்த நாகை 360 இந்த மாதிரி பிராங்க் ரீல்ஸ் போடுவாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் பார்க்குறாங்க. நல்ல விஷயம். ஆனா அவங்ககிட்ட என்ன மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும்? நேத்து 19/6/2026 சட்டசபையில எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாங்க, கையை நீட்டி கேள்வி கேட்டாங்க. அப்போ ஒரு போஸ்ட் வந்து டிவிகே மெம்பர்ஸ்னால வந்து பரப்பப்படுது. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கலாம், இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களால பரப்பப்படுறதா இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கையை நீட்டி சட்டமன்றத்துக்குள்ள எங்க தலைவர் விஜய் அவர்களை கேள்வி கேட்பீங்க? எங்க தலைவர் உங்க தொகுதியில வந்து வாக்கு சேகரிக்கல. வாக்கு சேகரிங்கன்னா நீங்க காசு கொடுத்து வாங்கின எம்எல்ஏ சீட்டை கூட வந்து வாங்கியிருக்க முடியாது. நீங்க எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போட்டு ஜெயிக்கல, காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. எங்க தலைவர் உங்க தொகுதியில வந்து உங்க மாவட்டத்துல வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தா உங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? நீங்க காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. அப்படி ஜெயிச்சுட்டு இங்க வந்து கையை நீட்டி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது எனக்கு ஒரு அருவருக்கு தக்க ஒரு போஸ்டா பார்த்தேன். இங்க வந்து சர்வாதிகார ஆட்சியோ மன்னர் நடக்கல. முதலமைச்சர் கேள்வி கேட்கக்கூடாது, முதலமைச்சருக்கு எதிராக பேசக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுலாம் கிடையாது. இது ஜனநாயக நாடு. சுதந்திரத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாறி எவ்வளவோ தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே நம்ம அவங்கள வந்து பொதுமக்களாக இருந்துகிட்டு நம்ம எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்கோம். என்ன கேள்வி கேட்கறதுக்காகத்தான் மக்களாக நம்ம இருக்கோம். எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க கேள்வி கேட்கக்கூடாது, கையை நீட்டி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நீங்க மன்னராட்சி, சர்வதிகார ஆட்சியா நடக்குது. நீங்க மன்னராட்சியை கூட நீங்க ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்டதுனால ஒரு அவதூறுகளை அந்த எம்எல்ஏக்கு மீது பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலமான விஷயம். கேள்வி கேட்கணும். அவருக்கு வாக்கு செலுத்தினவங்க நீங்களும் கேள்வி கேட்கணும், நானும் கேள்வி கேட்கணும், எல்லாரும் கேள்வி கேட்கணும். நம்ம அவருக்கு எதிராக செயல்படல. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நமக்கு படுதுன்னா கேள்வி கேட்கலாம். ஒரு விஷயம் சரி அப்படின்னு படுதுன்னா அவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், அவர் கூட நம்ம நிக்கலாம். சரிங்களா? ஆனா அதை தவிர்த்துட்டு நீ வாக்குக்கு காசு கொடுத்து இப்ப வெற்றி பெற்று இங்க வந்து எம்எல்ஏவா இருந்துகிட்டு எங்க தலைவரை வந்து கேள்வி கேட்கிறியா அப்படின்னா, உங்க தலைவர் வந்து அரசியல்ல வந்து மக்களுக்காக போராடி பல வருஷங்கள் உழைச்சு இன்னைக்கு வந்து சிஎம் ஆகல. அவர் இவ்வளவு வருடங்களாக சினிமாவில் நடிச்சதுனால, சினிமாவில் ஹீரோவா நடிச்சதுனால, அந்த ஹீரோ பேஸ் அதுக்காகத்தான் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அவர் வந்து பிரச்சாரம் போனதுனால எல்லாம் ஓட்டு போடல. பிரச்சாரம் போனதுனால ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர் பிரச்சாரம் போன அந்த 4 தொகுதியில மட்டும்தான் அவர் ஜெயிச்சிருக்க முடியும். சரிங்களா? பிரச்சாரம் போனதுனால யாருமே ஓட்டு போடல அவருக்கு. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து பேசினதுனால, அவர் வீரவசனங்கள் பேசினதுனால, அருமையா பேசினதுனால, பஞ்சு டைலாக் பேசினதுனால, அவர் வண்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா சுத்தினதுனால எல்லாம் அவருக்கு யாருமே ஓட்டு போடல. அவருடைய சினிமா முகம், திரைத்துறையை சார்ந்தவர் விஜய் தளபதி
படத்துல பேசின பச்சு டைலாக் இருக்குல்ல, மாஸ் டைலாக், அதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் ஜெயிச்ச தொகுதியில அவருடைய முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் ஜெயிக்காத தொகுதியில அவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. சரிங்களா? இதுக்கு பின்னாடி காசு தான் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையது அல்ல. அதே சமயம் இன்னைக்கு 20/6/2026 இந்த ஒரு ரீல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அரசு அலுவலகத்துல போயிட்டு முதலமைச்சருடைய படம் இருக்கா அப்படின்னு பாக்குறது. இல்லைன்னா ஏன் இல்ல, புரோட்டோகால் படி சட்டப்படி இருக்கணும்ல அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு சட்டம் தெரியுமா? உங்க அண்ணன் அதை கத்து கொடுத்துருக்காரா? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடணும், வைரல் ஆகணும்ன்றதுக்காக ஏதாவது பண்ணுங்க. ஆனா இப்படி ஒரு கேவலமான விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணாதீங்க. அரசு அலுவலகத்துக்கு போறது, புரோட்டோகால் படி ஏன் முதலமைச்சருடைய போட்டோ மாட்டலைன்னு சொல்லி கேட்கறது, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. புரோட்டோகால் ஒண்ணுங்க அப்படி கிடையவே கிடையாது. அதாவது முதலமைச்சர் படத்தை வந்து எல்லா அரசு அலுவலகத்திலும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது புரோட்டோகால் கிடையாது. சட்டம் எந்த சட்டத்திலையும் இல்ல. சரிங்களா? ஆனா நீங்க அரசு அலுவலகத்துக்கு போனீங்க, அரசு அதிகாரிகளோட வாக்குவாதத்துல அந்த துண்டை தமிழக வெற்றிக்கழகத்துடைய துண்டை போட்டுக்கிட்டு கெத்தா ரீல்ஸ் எடுத்து போட்டீங்க. கெத்தா இருந்துச்சு, ஓகே, ஏதோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதை பத்தி பேசல. ஆனா இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல போய் ஏன் இவ்வளவு தலைவர்கள் போட்டோ இருக்கும்போது எங்க முதலமைச்சருடைய போட்டோ இல்லைன்னு கேள்வி கேட்டு அதை ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டு 150 ரூபாய்க்கு படத்தை வாங்கிட்டு போய் ஸ்கூல்ல மாட்டி வச்சிருக்கீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் சினிமாவுல அவர் ஃபேஸை காமிச்சு நடிச்சதுனால அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எந்த போராட்டமும் பண்ணி இது வரைக்கும் நல்லதே பண்ணல அப்படின்னு நான் சொல்லல. நல்லது பண்ணியிருக்காரு, பண்ணல. அவரை விட நல்லது பண்ண தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்களா? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் இதற்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த தமிழகத்துல இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த எல்லாருமே தமிழகத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படங்கள்லாம் எந்த பள்ளிக்கூடங்கள்லையும் இல்ல. அம்பேத்கர், காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், இப்படி ஒரு சில படங்கள் தான் நான் இது வரைக்கும் பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திருக்கேன். நீங்க கலைஞர் போட்டோவையோ ஜெயலலிதா அம்மா போட்டோவையோ பார்த்துக்கலாம். அது வந்து எந்த கிளாஸ் ரூம்லையும் இருந்திருக்காது. தலைமை தலைமை ஆசிரியர் ரூம்ல இருந்திருக்கும், இல்ல பிரின்சிபல் அந்த மாதிரி ஒருத்தவங்க ரூம்ல வேணும்னா இருந்திருக்கலாம். அது எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லா காலேஜ்லயும் இருந்திருக்காது. ஏதோ ஒரு சில ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் வந்து அந்த கட்சியை சார்ந்த யாராவது வந்து வழங்கியிருப்பாங்க அந்த ஸ்கூலுக்கு. சரி, முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா ஒரு கிளாஸ்ல போயிட்டு பசங்களுக்கு முன்னாடி முதலமைச்சருடைய போட்டோ காமிச்சு, அதாவது விஜயனுடைய போட்டோ காமிச்சு நீங்க கண்டிப்பா மாட்டணும், இது ஒரு புரோட்டோகால், எப்படி நீங்க மாட்டாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணது வந்து ஒரு கேவலமான விஷயம் தான். சரிங்களா? இது வந்து கண்டிக்கத்தக்கது. இதற்காக நான் பேசாம இருந்தேன்னா நான் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் வீடியோ போறதே வேஸ்ட். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த வீடியோவை யாராவது டிவிகே மெம்பர்ஸ் பார்த்தா கண்டிப்பா என்னை கழுவி கழுவி ஊத்தியாச்சும் லைக் பண்ணியாச்சும் இந்த வீடியோ வைரல் ஆக்கிடுங்க. சரிங்களா? இல்ல உங்க அண்ணன் கிட்ட புரியுற மாதிரி யாராவது சொல்ல முடிஞ்சுன்னா போய் சொல்லி. கட்சியை சார்ந்த யங்ஸ்டர்ஸ் அரசியல் புரிதலை எல்லாமே அரசியல் நாலேஜ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவோ மேடைகள்ல பேசுறீங்கல்ல பஞ்சு டைலாக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிவுரைய, கட்சியினுடைய கொள்கைகளை, ஏதாவது நாம் தமிழர் மாதிரியே எங்களையும் வளர்த்துறாம, நாம் தமிழர் மாதிரியே எங்களையும் ஒண்ணுமே தெரியாம ஒரு மாஸ் ஹீரோ பேசாவே வளர்த்துறாம கொஞ்சமாச்சும் எங்களுக்கு புரிதல், அரசியல்னா என்ன, எப்படி நடந்துக்கிறணும், மக்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.